ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் அங்கே விஜய். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் பிரசித்தியாவும் சபரிமலை போனோம். ஆனால் மலை ஏறப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, அந்த க்ரௌடை தாண்டி நாங்கள் எப்படி சாமி பார்த்தோம், அதுக்கப்புறம் எந்தெந்த கோயிலெலாம் போனோம், பிரசித்தியாவுக்கு எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஐயப்ப மலை போகிறதுனா எவ்வளோ கடுமையான பாதைகளாக இருக்கும், இதெல்லாம் தான் நாங்கள் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பம்பையிலேருந்து மேலே ஏறுறதுக்கு என்னென்ன திங்ஸ் சினிமாலாம் இப்போ நாங்கள் பேக் பண்ணணும். ஆமாம், ஒரு ஜோல்னா பையில் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருமுடி எடுத்துகிட்டு பயணத்தை தொடங்கணும். அதை குளிச்சுட்டு கரெக்டாக மாப்பில் எல்லாம் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சோம், பட் தூங்குறதுனால கீழே இருக்காங்க. எடுத்துக்கலாம் போ, ஏற்றுங்க, ஸ்ப்ரே அடிச்சு விட்றேன். ஓடு ஓடு ஓடு. நானும் பிரசித்தியாகவும் காலையில் இங்கே இறங்கி இருமுடி கட்டிட்டு பம்பாக்கு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து போகிறதுக்கு தனி பஸ்ஸில் தான் போகணும். கவர்மெண்ட் பஸ்ஸில் சீட் பிடிச்சி அங்கே போய் குளிச்சுட்டு மலை கிளம்புறோம். ஹரி சந்தோஷம்லாம் ஒரு இதில் வராங்க. நாங்கள் வந்து ஒருத்தவங்களோட வரோம். பிரசித்தியா பத்திரமா கூட்டிகிட்டு போகிறது தான் எனக்கு டாஸ்க். இவர் வந்து வேதேஷ், இவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாரு. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போகிறோம். எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறோம். ஆமாம், எல்லாம் சேர்ந்து கூப்பிட்டு போக போகிறோம். பயங்கர நாலேஜபுளாக டிவோஷனல் நிறையா விஷயங்கள் பேசுகிறாரு. அதனால் ஒரு ட்ராவல் பண்ணிட்டே போகிறப்ப நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் பிரசித்தியா ஓகே. பஸ்ஸு ஏறிட்டோம். ஃபஸ்ட்டாக பஸ் ஏறது எப்படி இருந்துச்சு? செம்ம ட்ராவல் இருந்துச்சு. ஒரு பஸ்ஸில் 50 பேர் இருந்தாங்க. அப்புறமா கூட்டிகிட்டு வந்ததுனால தான் க்ரௌடை ஏற்றுறவங்கள பயந்துட்டா. பட் நாங்கள் வந்து ஏறிட்டோம். ஆமாம், போலீஸ் எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? கீழே வரப்போ எல்லாருக்கும் இது ஒரு 1 hour ஆகும் மாதிரி இருந்துச்சு. பிரசித்தி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம், அதனால் வந்து வேதேஷ் ப்ரோ, எனக்கு செகண்ட் டைம், வேதேஷ் ப்ரோ தான் தேர்ட் டைம் வராரு. அப்பா தான் டைமு, அப்பா 8th டைமு. ஸோ அவங்க கோஆர்டினேட் பண்ணுறதுனால தான் நம்ம வேகமாக நடந்துட்டோம். பிரசித்தியா வந்து செமையாக என்ஜாய் பண்ணுறா. அவளால் தூக்க முடியல. ஆமாம், அவளால் தூக்க முடியல. வாங்க இங்கே, நானும் 2டையும் தூக்கிட்டு இருக்கேன். வேதேஷ் ப்ரோவும் அவங்க அப்பாவும் தான் எங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 hours நியர்லி பாதி தூரம் ஏறிட்டோம். இங்கேனா சபரிபீடமே வந்துட்டோம். சூப்பராக நடந்துட்டோம், பேசிக்கிட்டே வந்துட்டோம். எங்கள் கூட வந்து யாரையுமே காணோம், யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஆமாம், ஒரு ஸ்பாட்டில் ரீச் ஆக சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பாட்டை போய் நம்ம அடைஞ்சு படுத்து தூங்கினா சரி. முதல்ல சாமியை கும்பிட்றோம் நல்லபடியாக. 2 to 3 times சாமி கும்பிட வைக்கிறான்னு இருக்காரு சார். இவர் வந்து உட்காரவே இல்லைங்க, அந்தளவுக்கு வேகமாக நடக்கிறார். நாங்கள் கூட ஒரு 10 இடத்துல உட்காந்துட்டோம். நாங்கள் உட்கார்றப்ப அவர் ஜஸ்ட் நின்றுட்டு தான் இருந்தார். வெரி ஸ்ட்ராங் பர்சன். அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காரு. பேர் சொல்லுங்கள். வேதபுரீஸ்வரா. சாமி பக்தி பற்றி நிறையா போட்டிருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. நான் டேக் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். எங்கெங்கே இருந்தோ நிறையா நாள் விரதம் இருந்து மலைக்கு வந்து சாமியை கும்பிட்றதுக்கு இத்தனை பேர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்துக்குள்ள நின்று தாங்க நம்ம சாமி கும்பிட்டோம். நினச்சாவே பிரமிப்பாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் நம்ம இருமுடியில் கொண்டு போகிற நெய் தேங்காய்க்குள்ளே இருக்க நெய்யை எடுத்து ஒட்டுக்கா சேர்த்தி சாமிக்கு நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. மலை ஏறுறப்ப அந்த கூட்டத்துக்குள்ளே ஒவ்வொருத்தவங்க ஒரு டைம் ஏறுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு டைமில் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதனால் முன்னாடியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, எல்லாமே சாமி கும்பிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுங்கன்னு. இங்கே கரெக்டாக எல்லாம் காலையில் 4 மணிக்குள்ளே வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஷார்ப்பாக 4:30 மணிக்கு இருமுடியை பிரித்து பூஜை போட்டு அவங்கவுங்கள்ட்ட காட்டி அந்த நெய்யெல்லாம் ஒன்று சேர்த்திட்டாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் மலை ஏறி சாமிக்கு அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் கொண்டு போய் பழனியில் பிரித்து கொடுப்போம்னு சொல்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில் எந்திரிச்சு கொண்டு அந்த தேங்காவெல்லாம் நெய்யை வெளில எடுத்து நெய் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சத்தமாக இருக்குது, செம கூட்டமாக இருக்குது. நாங்கள் வந்து ரூட் போட்டோம் பிரசித்தியாக்காக. அங்கே ஸ்டே பண்ணிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டோம். 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோயிலுக்கு. நான் ஊருக்கு போயிட்டு அது என்ன எதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். குட் மார்னிங். சூப்பராக சாமி கும்பிட்டு அந்த தேங்காவெல்லாம் எடுத்து நெய் அபிஷேகம் பண்ணிட்டு பன்னீர் தெளிச்சுருக்கான்.
பிரசித்தியா பாருங்க. ஆமாம் சூப்பராக இப்போ ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். பிரசித்தியா செம்ம ஜோராக கிளம்பிட்டு இருக்கா. வேறு நெய்யெல்லாம் சுமந்துட்டு வராங்க. நல்லா சாமி கும்பிட்டியா? லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சாமி உங்களை இந்த வருஷத்தில் வர வச்சுருக்காரு. பார்ப்போம். ஓகே, ஜாலியாக இருக்கு. அப்பா ஜாலியா என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருக்காரு. அப்பா அல்டிமேட்டா இருக்கு. அண்ணா கொத்து போட்ட போட்டுருக்காரு. அதுக்கு நான் சூப்பர் கொத்து போட்டான். எல்லாரும் வந்து ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. குளிக்கவே வேணான்ட்டாங்க. பிகாஸ் இங்க வந்து எப்படி ஆழமா இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் என்னமோ சொல்றாங்க ஆழமா இருக்குன்னு. பட் நான் போல. ஸோ எல்லாரும் டைவ் அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணா 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 டைவ் 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 அண்ணா சரியான குளியல். இந்த மாதிரி ஆற்றுலலாம் குளிச்சு பல வருஷம் ஆச்சுங்க. அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு நம்ம ஊரில் இடமும் இல்லை, குளிக்கிறதுக்கான டைமும் இல்லை, ப்ளஸ் பயமும் கூட. இங்கே ரொம்ப ஜாலியாக ஒரு குரூப்போட குளிக்கிறப்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் குளிச்சுட்டு வந்தாச்சு. பிரசித்தியாக வர மனசே இல்லை, இறங்கவும் மனசு இல்லை. எனிவேஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. சாமி கும்பிட்டாச்சு. பயணமும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு. இங்கேயும் பிரசித்தியாக 2-3 பேர் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. A few moments later. எல்லாம் குளித்தோம். எல்லாத்தையுமே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஹோட்டல் எங்கேயுமே கிடைக்கல. வரவல்ல இதை விட்டுட்டா இன்னும் 2 hours ட்ராவல் பண்ணோம். இப்போ மணி 4 ஆச்சு. இந்த ஹோட்டலுக்கு வந்தால் கொஞ்சம் பிஸியாக இருக்கும், வெயிட் பண்ணுனாங்க. பிஸியாக இருக்கும் செஞ்சோன்னா ஆளுங்க கம்மியாக இருக்காங்க, லேட்டாக சர்வ் பண்ணுனாங்க. அந்த கேப்பில் எல்லாமே நாங்களே சர்வீஸ்குள்ளே இறங்கி குழம்பு வைக்கிறது, சப்பாத்தி போடுறேன்னு சொல்லி மும்மாரமாக ஆடிப்பாங்க. சப்பாத்தி போடுறீங்களா? ப்ரொமோட் பண்ணிருக்கேன். ஹோட்டல் ஓடணும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறது கிடையாது, இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி கிடைச்சாங்கன்னா ஓடணும், ஹாப்பியாக இருக்கலாம். வந்தோடனே எங்கள் எல்லாத்தையும் உள்ளாங்க சொல்கிறேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் நல்லாவும் இருக்குது ஃபுட்டு. குழம்பு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோட்டானி கரையில் நல்லா சாமி கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு வந்தால் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பஸ் ஏறதுக்கு டயர்டாக இருக்குன்னு. ஸோ பாயை விரித்து போர்வையை விரித்து ஹோட்டல் வாசப்படில் அப்படியே படுத்தாச்சு. எல்லாம் இங்கே படுத்துருக்கோம் போகிறோம். படுத்து பேசிகிட்டு இருக்கோம். இவர் தான் கூல் கிங் பிரதர்ஸ் வந்து ஸ்டிக்கர் கடை வச்சுருக்காரு. கூல் கிங்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் கடை வச்சுருக்காரு. இவர் அவர் தம்பி. இந்த பாப்பா கை காட்டு பாப்பா. ஹாய் சொல்லு. ஸோ எல்லாம் உட்காந்து அப்படியே படுத்து ஜாலியாக விழா வெளிச்சத்தில் படுத்துருக்கோம். நான் தான் சொல்லிருந்தேன் எங்கள் மாப்பிள்ளைகிட்ட, நம்ம தனியாக வந்திருந்தா கூட என்ன பண்ணியிருப்போம், ஏதோ ரூமுக்கும் போட்டு படுத்துருப்போம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் வந்ததும் இல்லை, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, நாளைக்கு குருவாயூர் போகிறோம். அதனால் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். இதில் என்ன ஹைலைட்னா, சும்மா நாளில் எனக்கு முதுகு பயங்கரமாக வலிக்கும். இந்த 4 நாள் அவ்வளோ நடந்து கூட எனக்கு எந்த வலியும் இல்லை. அதான் ஹைலைட். ஸோ தட்ஸ் குட். The next day. 2:30 மணி பஸ்ஸு எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு தெரில. ஆனால் மணி 2:30 மணிக்கு நான் எந்திரிச்சு மாப்பிள்ளை ஹரி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு குருசாமியோட தலைமையில் நேராக நாங்கள் வந்து குருவாயூர் சாமி கும்பிட வந்தோம். விசிட்டெல்லாம் நல்லா தூங்குறா, அவ்வளோலாம் எழுப்பிட முடியாது. அதனால் வந்து நம்ம சாமி கும்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டான். மாப்பிள்ளை கூட வர கஷ்டப்பட்டான். இருந்தாலும் வந்து ஒரு டீயை சாப்பிட்டு நேராக குளிச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட போகிறோம். எப்படி மாப்பிள்ளை வந்துடுறீங்களா? ஒரு ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அதோட எண்ட் பாயிண்ட் வந்து தான் ஆகணும். ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி, அதோட எண்டிங் பாயிண்ட்டை நோக்கி நம்ம சென்டருக்கு கொண்டுட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 3 ஸ்டாப்பில் நம்ம திருச்சி போய் ரீச் ஆகிடுவோம் நம்ம வீட்டுக்கு. ஆனால் அதோட மெமரிஸ் நம்ம இந்த ட்ராவலில்
என்ன சொல்கிறது சேமித்த மெமரிஸ் வந்து எப்பயுமே அழியவே அழியாது. எத்தனை வருஷம்னாலும் நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா அது பிரசித்தியாவோட ஃபஸ்ட் இயர்னால அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து மறக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம எதை இருந்தாலும் சிப்ஸை இருந்தால் வீட்லேயும் நம்ம சொந்தக்காரங்க நம்மளை அடிச்சு விடுவாங்க. அதில் சிப்ஸ் வாங்குறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு ஸ்டாப்பில் 2 பக்கம் 2 கடை இருக்குது. டேஸ்ட் பார்த்துட்டு எது சூப்பராக இருக்குது எது கம்மின்னு சொல்லி நம்மள ஒரு அழகாக சொல்லுது. வடக்கஞ்சேரியில் நிற்கிற மாமா திருச்சூர் டோல்கேட்டை தாண்டி அங்கே ஒரு கடையில் வாங்க நின்றுட்டுருக்கோம். போய் பார்ப்போம். நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து போன வாரம் நம்ம முக்கம்பூரில் சாப்பிட்டோம். அதே சேமி ஐஸ் அதே பெப்சி ரெண்டையுமே இப்போ டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சாப்பிடல, நாங்கள் கல்லணையில் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வேறு மாதிரி இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கிட்டு வரேன். The next day. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லபடியா போய் ஐயப்பனை தரிசிச்சுட்டு வந்துட்டோம். ஐயப்பனை பார்க்கறது கஷ்டம். எல்லாத்தாலையும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போய் பார்க்க முடியாது. ஐயப்பன் நினைச்சாதான் பார்க்க முடியும். அந்த கல்லும் முள்ளும் இந்த பாதையெல்லாம் தாண்டி போய் சாமி கும்பிட்டு வரணும்னு நான் நினச்சிட்டேன். அது கடவுள் செயல் தான். இத்தனை வருஷமா எனக்கு தோணல. பிரசித்தியா ஆசைப்பட்டுட்டா, ஏன்னா பெரிய பிள்ளை ஆகிட்டா போக முடியாது, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஏன்னா எப்பயுமே சொல்லலாம், எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போனார். அந்த ப்ரௌட் மூமெண்ட் எனக்கு வேணும், அதனால தான் பிரசித்தியாவை கூப்பிட்டு போனேன். ஆனால் போகிறப்ப நிறைய யோசனை, பிரசித்தியாவை பத்திரமா கூப்பிட்டு போகணும். கூட்டமாக இருக்கும், கூட்டம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பின்னாடி நான் எவ்வளவு டென்ஷன் ஆகி பயந்துட்டு தெரியல. இதை வந்து எங்களை சேஃப் அண்ட் ப்ராப்பராக பக்காவாக கூட்டிகிட்டு போய் எங்களை பத்திரமா இறக்கி விட்டதுக்கான மெயின் பங்கு ஹரி, திலீப், அப்புறம் எங்கள் சந்தோஷ் மாப்பிள்ளை. இவங்க 3 பேர் தான் மெயின் ரீசனு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மென்ஷன் இருக்குல்ல, அது வந்து ரமேஷ் பாபு சாரும் வேதேஷ் பிரதரும் தான். ஏன்னா எங்களை வந்து ஹரி பம்பையிலேருந்து இவங்களை பார்த்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்ன ஒரு டைம் தான். அங்கேருந்து அப்படியே ப்ராப்பராக கூட்டிகிட்டு போய் எங்களை ஐயப்பனை சூப்பராக தரிசிக்க வச்சுட்டாங்க. வேதேஷ் ப்ரோலாம் பிரசித்தியாவோட நல்லா செட் ஆகி கையை பிடிச்சி பொறுமையாக பேசி அந்த தம்பி கூப்பிட்டு வந்ததுனால தான் பிரசித்தியா எதுவுமே ஜாலியாக செட் ஆகி நடந்துட்டா. இறங்குறப்ப எனக்கு முன்னாடியே 1 hour முன்னாடியே இறங்கி வந்துருந்துட்டா. அவ்வளோ நடந்துட்டா வேதேஷ் ப்ரோட பேசிட்டு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து நிறையா தம்பிங்க கிடைச்சாங்க. சச்சின் ஒருத்தன், அப்புறமேட்டு கிஷோர், வருமன், இவங்கெல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய புது பேர்த்தோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் சபரி நவசக்தி ஐயப்ப சங்கமும் நம்மளை நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் இறக்கிட்டு வந்துட்டாங்க. 3 குருசாமி, அப்புறமேட்டு ஹரியோட அப்பா, இவங்க எல்லாமே வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி எங்களை வந்து பர்ஃபெக்டாக தரிசனத்தை பார்க்க வச்சுட்டாங்க. இந்த இடத்துல அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் எப்பயுமே வந்து தனியாக போகலாம் 3 ஆப்ஷன் வச்சுருந்தேன். ஈரோட்டில் ஒரு குரூப் இருக்காங்க, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரோட போகலான்னு நினச்சேன். எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கார் பிரவீன்ட்டு, அவரும் போனாங்க, அவங்களோட போகலான்னு நினச்சேன். கடவுள் வாய்ப்பாக இங்கே போய் நம்ம போனதுனால சோட்டானிக்கரை, குருவாயூர், அதுக்கப்புறம் மாசாணி அம்மன், கடைசியாக வரப்போ பழனி, இந்த மாதிரி நிறையா கோயில்களையும் பார்த்தோம். திருச்செந்தூர் போல கோயில்களையும் பார்த்தோம். ப்ளஸ் வந்து ஐயப்பனையும் நல்லபடியாக பார்த்தோம். இந்த குழுவோட தொடர்ந்து நான் பையனுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆண்டவனோட அருளால் அது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி ஏகாதசி நாங்கள் வந்து அன்னைக்கு மாலையை கழட்டிட்டு சாமி கும்பிட்டு எங்கள் அம்மா வந்து பழையல் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் ஸ்ரீரங்கம் போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதுக்கு என்னன்றதை பார்ப்போம். ஒருத்தவங்களை பேசணும், பாஸ் கிடைச்சா ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை தரிசிட்டு வந்துடலாம். இன்னொரு ஹைலைட்டான விஷயம், நேற்று குருவாயூர் போனேன். 5 மணி நேரத்துக்கு மேலே லைனில் நின்னேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. 5 மணி நேரத்துக்கு மேலே லைனில் நின்று சாமி பார்க்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு இதில் வந்து சாமி பார்க்க உள்ளே போயிட்டோம். அப்போ வந்து இந்த யானையில் வச்செல்லாம் இந்த நம்ம வீடியோஸில் பார்த்துருப்போம்ல, கேரளா கோயிலில் அந்த மாதிரி கிருஷ்ணரை வச்சு பண்ணாங்க ஏகாதசி அன்னைக்கு. அதுவும் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமைஞ்சுது. இப்போ 2-3 வருஷமா எனக்கு வந்து ரொம்ப ஆன்மீகத்து மேலே பெரிய நாட்டம் வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தது திருச்செந்தூர் போகிற நெக்ஸ்ட் மந்த்து ஒரு பெரிய ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். நிறைய பேர் நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கீங்க உடம்பு சரியில்லாமல் நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு. இந்த இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ண போகிறேன், விட போகிறேன். வெஜிடேரியனை மட்டும்தான் சாப்பிட்லான்றது முடிவு எடுத்திருக்கேன். இந்த இயரில் வந்து ஒரு 8 days மட்டும் ஒரு கேப் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன். ஸோ அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் வரையும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இப்போ புரட்டாசி விரதத்தை முடிப்போம். டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. 3 times ஐயப்ப சாமியை பார்த்தோம். 13 hours மேலே நின்று பார்க்க வேண்டிய விஷயத்த ஒரு 2 hours நாங்கள் ஐயப்பன் சாமியை சூப்பராக பக்கத்தில் இருந்து பார்த்தோம். இந்த வாய்ப்பு எல்லாமே இறைவன் அருளால் நடந்தது. அந்த வழியை காட்டினாரு. நாங்கள் நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டு வந்தோம். 15th அன்னைக்கு மகரஜோதி வருது. ஐயப்பன் கோயில் போகிறவங்களாம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஏகப்பட்ட க்ரௌடு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் போனதோட டபுள் மடங்கு க்ரௌடு இருக்குன்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் எல்லாத்துக்கும் சிறப்பாக அமைகிறதுக்கு அட்வான்ஸ் விஷஸ். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். பார்ட்னர்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அண்டில் இட்ஸ் மீ விஜய்.